Question number 26. Which of the following is the correct sequence of hills of Western Ghats starting from the north and going towards the south? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸோட ஹில்ஸை வந்துட்டு நார்த் டு சவுத் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இருக்கிறதே வந்து சதர்ன் மோஸ்ட் இருக்கிறது வந்து கார்டனம் ஹில்ஸ்ன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ சி அண்ட் டி வந்து எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நார்த்தன் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று மகாபலேஸ்வர் இல்லைனா வந்து ஷயாத்ரி. வெஸ்டர்ன் காட்ஸோட இந்த நார்த்தன் மோஸ்ட் இதை வந்து ஷயாத்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து மகாராஷ்டிரா ரீஜனில் வந்துட்டு அந்த நேம் வரும். அடுத்து தான் மகாபலேஸ்வர், நெக்ஸ்ட்டு வந்து பாபாபுடன், இது வந்து கர்நாடகா அந்த ரீஜனில் வந்து வரும். ஸோ கரெக்ட் ஆர்டர் நார்த் டு சவுத் பார்த்தோம்னா ஷயாத்ரி ஹில்ஸ், மகாபலேஸ்வர், பாபாபுடன் அண்ட் கார்டமம். ஸோ இங்கே வந்து இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கார்டமம் தான் கீழே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஈஸ்டர்ன் காட்ஸ். Eastern Ghats are geologically older and are more discontinuous range of mountains than the Western Ghats. Mahendragiri, Niyamgiri and Biligiri Rangan are important hills of Eastern Ghats. So first வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது ஓல்டர்ன்றது கரெக்ட் அண்ட் இது வந்து டிஸ்கண்டினியூஸ். ஏன்னா நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாக பார்த்தோம்னா நிறையா ரிவர்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ நமக்கு வந்துட்டு கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த ரிவர்ஸ்லாம் ஃப்ளோ ஆகுறனால நமக்கு இந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தோம்னா பிரேக் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் வந்து பிலிகிரி ரங்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிலிகிரி ரங்கன் ஆக்சுவலி வந்து ஒரு சான்ச்சுரி, அது வந்து பார்த்தோம்னா கர்நாடகாவில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து வராது. ஸோ எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வராது, 1 ஒன்லி. ஸோ இங்கே வந்து மகேந்திரகிரி அண்ட் நியம்கிரி வந்து பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். பட் இந்த பிலிகிரி ரங்கன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கர்நாடகாவில் இருக்குது, பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அந்தமான் குரூப் அண்ட் ஐலண்ட்ஸ் ஆர் வால்கனிக் இன் ஒரிஜின் வேரஸ் லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து கோரல் அட்டால்ஸ். அது வந்து கரெக்ட். நமக்கு வந்து லக்ஷதீப்பில் பார்த்தோம்னா கோரல் அட்டால்ஸ், அந்தமான் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா வால்கனிக் ஒரிஜின். நெக்ஸ்ட் அந்தமான் ஐலண்ட்ஸ் ஹேவ் டைவர்ஸ் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ளூடிங் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் மேங்க்ரோவ்ஸ். பட் லக்ஷதீப்பில் பார்த்தோம்னா ஸ்பார்ஸ்லி வெஜிடேட், ஏன்னா அது வந்து கோரல் அட்டால்ஸாக வந்து இருக்கனால. ஸோ எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, போத் 1 and 2. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஐலாண்ட். ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஐலாண்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லக்ஷதீப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகத்தி, அமினி, காட்மாட், காவராட்டி. ஸோ ஆல் 4 எல்லாமே வந்து பார்த்தோன்னா பார்ட் ஆஃப் லக்ஷதீப். Next question. Arrange the following river basin in the descending order. So biggest to smallest with respect to the number of glacial lake. ஸோ ரிவர்ஸ் வந்து பார்த்தோன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே இருக்கலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா அதோட ஆரிஜின், அதுக்கப்புறம் அது ஃப்ளோ ஆகிற ரீஜன்ஸ்லாம் பார்த்தோன்னா அங்கே வந்து கிளேஷியல் லேக்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகம். ஸோ பிரம்மபுத்திரா, அடுத்து இண்டஸ், அடுத்து வந்து நமக்கு கங்கா. ஸோ ஆர்டர் வந்து பார்த்தோன்னா 3, 1, 2. ஸோ இது எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா இசிமாட், அதாவது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் இன்டெகிரேட்டட் மவுண்டன் டெவலப்மெண்ட். இவங்க வந்துட்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்துட்டு 5 மேஜர் ரிவர் பேசின்ஸ் ஆஃப் ஹிந்துகுஷ், ஹிமாலயா அங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸோட கிளேஷியல் லேக்ஸை வந்து மேப் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம்னா அமுதாரியா, இண்டஸ், கேங்கஸ், பிரம்மபுத்திரா, இராவாடி, அதில் மன்சரோவர் இன்டீரியர் பேசினையும் சேர்த்து மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இருக்கலே இந்த கிளேஷியல் லேக்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மபுத்திரா பேசின் ஃபஸ்ட்டு, அடுத்து இண்டஸ், நெக்ஸ்ட்டு கங்கா, அடுத்து அமுதாரியா, அடுத்து வந்து இராவாடி பேசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மவுண்டன் பீக்ஸ், அதுக்கப்புறம் அதோட ரீஜன். இதில் வந்து சாடல் பீக், நார்த் அந்தமான், மவுண்ட் கோயப், மிடில் அந்தமான், மவுண்ட் டியாவலோ, சவுத் அந்தமான், மவுண்ட் துலிர், கிரேட் நிக்கோபார்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா 2 பேர்ஸ் தான் வந்து நமக்கு கரெக்ட்லி வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சாடல் பீக், அது வந்து நார்த் அந்தமானில் இருக்குது, கரெக்ட். பட் மவுண்ட் டியாவலோ வந்து மிடில் அந்தமானில் இருக்குது. அண்ட் தென் மவுண்ட் கோயப் அப்படின்றது பார்த்தோன்னா சவுத் அந்தமானில் வந்து இருக்குது. மவுண்ட் திலிர் அப்படின்றது கிரேட் நிக்கோபார். ஸோ 2 பேர்ஸ் தான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன் பி 2 பேர்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அசாம் இஸ் த ஒன்லி ஸ்டேட் தட் ஷேர்ஸ் பார்டர் வித் ஆல் தி அதர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம மேப் எடுத்து பார்த்தோன்னா நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டோடையும் அசாம்க்கு வந்து பார்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து மத்திய பிரதேஷ் ஷேர்ஸ் லேண்ட் பார்டர் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மத்திய பிரதேஷ் கிடையாது, அது வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, 1 ஒன்லி. அசாம் ஷேர்ஸ் பார்டர் வித் ஆல் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அண்ட் இட் இஸ் மத்திய பிரதேஷ், அதுக்கு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸோட பார்டர் வந்து இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன் செப்பரேட்டட் பை மால்டா ஃபால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மால்டா ஃபால்ட் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு மெயின்லேண்ட் இந்தியா, அதுக்கப்புறம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், அது ரெண்டையும் வந்துட்டு செப்பரேட் ஆகக்கூடிய அந்த ரீஜனில் தான் இந்த மால்டா ஃபால்ட் வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் பிட்வீன் த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அண்ட் தி கார்பி அங்லாங் பிளாட்டியூ. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டியூஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மால்டா ஃபால்ட் எங்கே இருக்குன்னா இட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இந்த சைடு வந்து ஆக்சுவலி நமக்கு அந்த மால்டா ஃபால்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பேரன் ஐலாண்ட் இஸ் இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ. எஸ், தட் இஸ் கரெக்ட். அது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது பார்த்தோம்னா 2017 வந்து நமக்கு லாஸ்ட்டாக இறப்பு வந்து ஆயிருக்கும். அடுத்து வந்து நார்கொண்டம் ஐலாண்ட் இஸ் அ டார்மெண்ட் வால்கனோ அண்ட் பாராட்டாங் ஐலாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மட் வால்கனோ இன் இந்தியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ போத் 1 and 2. ஸோ இந்தியாவோட ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ வந்து பேரன் ஐலாண்ட் ஆஃப் அந்தமானில் இருக்குது. நார்கொண்டம் ஐலாண்ட் அப்படின்றது ஒரு டார்மெண்ட் வால்கனோ. அடுத்து ஒன்லி மட் வால்கனோ இந்தியா வந்து பாராட்டங் ஐலாண்ட், அதுவும் வந்து அந்தமான் செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து அதோட பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்ட்ரெயிட் இஸ் அ நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் கனெக்டிங் 2 large water bodies like seas and ocean. Isthmus is a narrow strip of land joining the 2 land masses. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து போட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எஸ், அது வந்து இட்ஸ் அ நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் தட் கனெக்ட்ஸ் 2 large water bodies. இந்த பக்கம் வந்து நமக்கு பே ஆஃப் பெங்கால் இருக்குது, கீழே இந்தியன் ஓஷன் இருக்குது.
ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்னு நம்ம சொல்லும்போது 2 லார்ஜ் வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணும், இல்லை 2 லார்ஜ் லேண்ட் மாஸை வந்து பிரிக்கும். இஸ்துமஸ், இப்போ இஸ்துமஸ் ஆஃப் பனாமா எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் ஜாயினிங் டூ லேண்ட் மாசஸ். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா போத் 1 and 2. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டுக்கு பாக் ஸ்ட்ரெயிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இஸ்துமஸ்க்கு வந்து பனாமா இஸ்துமஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மஹதியோ வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மிக்கேர் வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட் கொடுத்துருக்காங்க. கைமூர் வந்து விந்தியன் ரேஞ்ச், ராஜ்மஹால் வந்து ஈஸ்டர்ன் பிளாட்டியூ. இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மஹதியோ தான் வந்து பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஐலாண்ட். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோன்னா மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய சத்புரா ரேஞ்சில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ மஹதியோ சென்ட்ரல் ஹைலாண்ட். மிக்கேர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் அசாமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அசாமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைமூர் வந்து கரெக்ட், அது வந்து விந்தியன் ரேஞ்சில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மத்திய பிரதேஷ் பீகார் ரீஜனில். ராஜ்மஹால் வந்து ஈஸ்டர்ன் பிளாட்டியூ ஜார்க்கண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ மஹதியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஹைலாண்டில் இருக்க, பர்டிகுலராக சத்புரா. மிக்கேல் வந்து நார்த் ஈஸ்டர்ன் அசாம், எக்ஸாக்டாக சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த காசிரங்கா நேஷனல் பார்க் அந்த ரீஜனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கைமூர் வந்து விந்தியன் ரேஞ்ச், ராஜ்மஹால் வந்து ஈஸ்டர்ன் பிளாட்டியூ. ஸோ கரெக்ட்லி மேட்ச் வந்து 2 pairs ஒன்லி. ஸோ மேப் கொடுத்துருக்காங்க. அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஹில்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இன் நார்த் டு சவுத் டைரக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அபோர், டாஃப்லா, ஜெயின்டியா அண்ட் தென் மிஷ்மி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கீழே நமக்கு பிக்சர் பார்த்தா தெரியும். நார்த் டு சவுத் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மிஷ்மி தான் இருக்கலே வந்து நமக்கு நார்த் அண்ட் மோஸ்ட் பார்ட்டில் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் பார்த்தோன்னா மிஷ்மி 4. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அபோர், அடுத்து மிரி, அடுத்து வந்து டாஃப்லா. ஸோ நம்ம அதுவே வந்துட்டு வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டாஃப்லா, மிரி, அபோர், மிஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஆர்டர் வந்து நம்ம வெஸ்ட் டு ஈஸ்ட் as well as நார்த் டு சவுத் வந்து பார்த்துக்கணும். இங்கே வந்து நார்த் டு சவுத் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது மிஷ்மி, அபோர், டாஃப்லா, அதுக்கப்புறம் ஜெயின்டியா. நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஆராவலி ரேஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ் இன் த வேர்ல்ட், ரன்னிங் ஃப்ரம் குஜராத் டு டெல்லி அண்ட் இஸ் ரிச் இன் மினரல் ரிசோர்சஸ் சச் as காப்பர் அண்ட் ஜிங்க். எஸ், கரெக்ட். ஸோ ஓல்ட் ஃபோர் மவுண்டன்ஸ் குஜராத் டு டெல்லியில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து காப்பர் அண்ட் ஜிங்க் மினரல் ரிசோர்சஸ் இருக்குது. விந்தியன் ரேஞ்ச் இஸ் அ பிளாக் மவுண்டன் ஃபார்ம்ட் டியூ டு faulting and uplift during the tectonic activity and separates the நர்மதா and தப்தி rivers அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஏன்னா இந்த சத்புரா அப்படின்ற அந்த ரேஞ்ச் தான் வந்து நர்மதா அண்ட் தப்பி ரெண்டுத்துக்கும் இடையில வந்து கிடைக்கும். இட் இஸ் நாட் விந்தியன் ரேஞ்ச். ஸோ இங்கே அந்த ரேஞ்ச் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் 1 only. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஆரவலி ரேஞ்ச் தான் ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இது வந்து குஜராத், ராஜஸ்தான் அண்ட் தென் டெல்லி, ஹரியானா வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆகும். இங்கே வந்து நிறைய மினரல் ரிசோர்சஸ் லைக் காப்பர் அண்ட் ஜிங்க் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு விந்தியன் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ பவுண்டரி பிட்வீன் நார்த்தன் பிளைன் அண்ட் டெக்கன் பிளாட்டியூ டு த சவுத். இட் இஸ் த சத்புரா ரேஞ்ச் தான் பார்த்தோன்னா நர்மதா அண்ட் தப்பிக்கு இடையில வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு விந்தியாஸ் வந்து வரும். ஸோ இது வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து விச் among the following hills or ranges is not associated with the சத்புரா ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பெனின்சுலர் பிளாக்ல தான் இந்த விந்தியன் ரேஞ்ச் அப்புறம் சத்புரா ரேஞ்ச்லாம் வரும். இல்லை சத்புரா ரேஞ்சோட எது நாட் அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா சத்மலா ஹில்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா மெஹடியோ வந்து வரும். மெஹடியோ வந்து மத்திய பிரதேஷ் ரீஜனில் வந்து இருக்குது. இங்கே தான் வந்து பாப்புலர் டூரிஸ்ட் லேக் பச்மாரி இருக்குது அண்ட் இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த சத்புரா டைகர் ரிசர்வ். நெக்ஸ்ட்டு வந்து மைக்கேல் ஹில்ஸ், இதுவுமே சத்புரா ரேஞ்சில் இருக்குது, பர்டிகுலர்லி மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் ரீஜனில். அண்ட் இங்கே தான் பார்த்தோன்னா அமர்கண்டக் பிளாட்டியூ இருக்கும். ஸோ அமர்கண்டக் பிளாட்டியூ தான் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் நர்மதா, டப்பி, சான் ரிவர்ஸ்லாம் வந்து ஒரிஜினேட் ஆகும். நெக்ஸ்ட் அஜந்தா ரேஞ்ச், த ஃபேமஸ் ஃபார் த யுனெஸ்கோ அஜந்தா கேவ்ஸ், மகாராஷ்டிராவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுவுமே வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சத்புரா ரேஞ்ச். ஸோ அஜந்தா கேவ்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ராக்கெட் ஆர்கிடெக்சர் அண்ட் புத்திஸ்ட் மாடல்ஸ் இருக்குது. அடுத்து வந்து காவில்ஹார் சொல்லிட்டு ஒரு ஹில்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து சத்புரா ரேஞ்ச் மகாராஷ்டிராவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரீஜனை பார்த்தோன்னா வி ஹவ் மேல்காட் டைகர் ரிசர்வ். ஸோ நமக்கு வந்து தெரியும் சத்மலா அலோன் இட் இஸ் நாட் அ பார்ட். அது வந்து நம்ம இங்கே வந்து நோட் பண்ணிக்கணும். பிகாஸ் சத்மலா வந்து ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குன்னா இட் இஸ் ஷயாத்ரி, அதாவது இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இதில் வந்து வரும். அதனால தான் சத்மலா இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த சத்மரா ரேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ரன் parallel to the west coast of India and passes through 6 states only. ஸோ யூபிஎஸ்சியோட PAQ, எஸ் தட் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம என்ன ஸ்டேட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத், அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹவ் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, தமிழ்நாடு அண்ட் தென் கேரளா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் primarily composed of igneous rocks and features steep escarpment on the western side, creating a rain shadow effect over the Deccan Plateau to the east. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, both 1 and 2. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு எஸ்கேப்மெண்ட் வந்து இருக்கும். அது பிக்சர்ஸில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதனால தான் நமக்கு வந்து இந்த ரெயின் ஷேடோ எஃபெக்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த டெக்கன் பிளாட்டியூ. அடுத்து வந்து த டேர்ம் ரிவர் ஸ்லிப்பிங் விச் இஸ் ஜென்ரலி சீன் இன் நியூஸ் ரெஃபர்ஸ் டு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ ரிவர் ஸ்லிப்பிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜி வேர் ஃபாரின் ஓன்டு கம்பெனிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் பேக் டு இந்தியன் என்டிட்டிஸ் டு கம்ப்ளை வித்
local regulation. A financial technique used to buy back shares from the market to increase shareholder value. A process of reversing a company's status from private to public through nationalization. A process of flipping assets between different companies for tax benefit. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஷேர் பைபேக் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. அண்ட் சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் டு பப்ளிக் நேஷனலைசேஷன், அதுக்கும் இதுக்கும் வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட். அண்ட் ஃப்ளிப்பிங் அசட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், அதுவுமே வந்து நாட் ரிலேட்டட். ஸோ ரிவர்ஸ் ஃப்ளிப்பிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், சில கம்பெனிஸ் வந்து ப்ரீவியஸ்லி தேவர் ரெஜிஸ்டர்ட் ஓவர்சீஸ், அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி தேர் மூவிங் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் பேக் டு இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஃப்ளிப்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதனால் இந்த ரிவர்ஸ் ஃப்ளிப்பிங் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, க்ரோயிங் இந்தியன் எக்கனாமிலேயே பொட்டன்ஷியல் இருக்கனால திருப்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே மூவ் பண்ணுறாங்க. பிகாஸ் இங்கே வந்து எக்கனாமி த்ரைவ் ஆகுறனால பூமிங் ஐபிஓ மார்க்கெட், நமக்கு வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மார்க்கெட், அப்போ நமக்கு வந்துட்டு ஷேர்ஸை வந்து கொடுத்து நமக்கு கேபிட்டல் வந்து கிடைக்கும் அப்படின்றனால திருப்பி வராங்க. இம்ப்ரூவ்டு வேல்யூவேஷன், இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் வேல்யூயிங் கம்பெனிஸ் பெட்டர், கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, சிம்பிளிஃபைட் ரெகுலேஷன் அண்ட் ஆக்சஸ் டு கேபிட்டல் இருக்கனால ரிவர்ஸ் ஃப்ளிப்பிங் வந்து நடக்குது. ஸோ ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன்பே அண்ட் தென் க்ரோ. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பைன் லேப்ஸ், அவங்களே இதை வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரேசர் பே அண்ட் ஃப்ளிப்கார்ட் ஆர் ஆல்சோ கன்சிடரிங் சிமிலர் மூவ்ஸ். அடுத்து பார்த்தோன்னா கோல்ட்ஸ்மித் லைன். ஸோ கோல்ட்ஸ்மித்ஸ் லைன் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இந்த கான்டெக்ட் ஆஃப் இது வந்து பார்டர் மிலிட்டன்சி. இட்ஸ் அ பார்டர் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கோல்ட்ஸ்மித் லைன் அப்படின்றது அ பார்டர் பிட்வீன் ஈரான் அண்ட் தென் பாகிஸ்தான். ஸோ நமக்கு இங்கே இந்த ரீசெண்டாக பார்த்தோன்னா பாகிஸ்தான்லேயுமே வந்துட்டு சில டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் ஈரான்லேயுமே வந்து பார்த்தோன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் ப்ரைமர்லி மேட் ஆஃப் எத்னிக் பாலிஷ் கம்யூனிட்டி, தே ஆர் ரிசைடிங் ஆன் போத் சைட் ஆஃப் ஈரான் பாகிஸ்தான் பார்டர். ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா தே ஆர் சீக்கிங் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் ஈரான்ஸ் ஈஸ்டர்ன் சிஸ்டான் ப்ராவின்ஸ் அண்ட் பாகிஸ்தான் சதர்ன் வெஸ்ட் பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸ். ஸோ இந்த பார்டர் தான் வந்து தே ஆர் கால்டிங் அஸ் கோல்ட்ஸ்மித் லைன். ஸோ இட் இஸ் ஈரான் பாகிஸ்தான் பார்டர். நெக்ஸ்ட் வந்து இந்த கான்டெக்ட் ஆஃப் செர்வாவாக் வேக்சின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். So vaccine, it is produced by Bharat Biotech in partnership with Department of Biotechnology to prevent cervical cancer. It is protective against only 4 types of human papilloma virus. It is India's first indigenous and only gender neutral quadrivalent HPV vaccine. இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து செர்வாவாக் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் பை பூனே பேஸ்ட் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இன் கொலாபரேஷன் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இங்கே வந்துட்டு பாரத் பயோடெக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செர்வாவாக் இட் இஸ் பை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இது வந்து இட் இஸ் ப்ரொடக்டிவ் அகேன்ஸ்ட் ஒன்லி 4 டைப் ஆஃப் ஹெச்பிவி, தட் இஸ் கரெக்ட். அண்ட் இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் அண்ட் தென் ஒன்லி ஜெண்டர் நியூட்ரல் quadrivalent HPV vaccine. So which means that நமக்கு வந்து இது வந்து both girls and women and also boys and women, boys and men ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து இதை கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி இது வந்து குவாட்ரிவேலண்ட் வேக்சின். இட் ஒர்க்ஸ் அகேன்ஸ்ட், அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அகேன்ஸ்ட் 4 டிஃப்ரெண்ட் ஆன்டிஜென்ஸ்க்கு நமக்கு வந்துட்டு பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து குவாட்ரிவேலண்ட் வேக்சின்னு சொல்கிறாங்க. இண்டிஜினியஸ் அண்ட் ஃபஸ்ட் இந்தியாஸ் குவாட்ரிவேலண்ட் வேக்சின். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் கேனாட் பி ஆப்ரேட்டட் பியாண்ட் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து கிடையாது. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் கேன் பி ஆப்ரேட்டட் பியாண்ட் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் பிருத்வி டிஃபென்ஸ் வெஹிக்கல், மிஷன் சக்தியில் டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிருத்வி டிஃபென்ஸ் வெஹிக்கல், அது வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர் தாண்டியும் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆகாஷ் 1S, ஆகாஷ் NG, ஆஸ்த்ரா, இதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டெவலப் பை DRDOன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஆஸ்த்ரா அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்துட்டு இட்ஸ் ஏர் டு ஏர் மிசைல், இட் இஸ் நாட் அ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்து ராங். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, neither 1 nor 2. நெக்ஸ்ட் வந்து the term Amaterasu often heard at the news roughly corresponds to which of the following? So it is a precursor of Milky Way galaxy. It was a recently excavated site in Nepal contemporary to Harappan civilization. It was a name of Buddha mentioned in Kandahar inscription of Ashoka. It was a high energy cosmic ray event. இதில் வந்து ஆப்ஷன் B and C ரிலேட்டடாக இருக்குது, A and D ரிலேட்டடாக இருக்குது. ஸோ A and D சம்திங் ரிலேட்டட் டு யூனிவர்ஸ் அண்ட் தென் B and C ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரி. அப்போ நம்ம வந்துட்டு பேர் பண்ணோன்னா A and D, BC இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம நியூஸில் வந்து ரீட் பண்ணியிருந்தோம்னா தெரியும். இது வந்து ஹை எனர்ஜி காஸ்மிக் ரே ஈவெண்ட். இது வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. பேரலல் டு ஓ மை காட் பார்ட்டிகல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து D. Next வந்து consider the following statement. The discovery of cosmic microwave background radiation provided strong evidence for the theory of expanding universe supporting the inflationary model of cosmic evolution. Yes, நம்ம யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது அந்த எக்ஸ்பேண்ட் தியரி. ஸோ அதை வந்து எவிடன்ஸ் வந்து பார்த்தோன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்ட். எட்வின் ஹபிள்ஸ் டிஸ்கவரி ஆஃப் த ரெட் ஷிஃப்ட் இன் லைட் ஃப்ரம் distant galaxy support the observation that universe expansion rate has been constant since the Big Bang. இந்த பிக் பேங் தியரியில் வந்துட்டு யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத எட்வின் ஹபிள் வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. அது வந்து கரெக்ட். அதுக்கு ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் வந்து இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். செகண்ட் எவிடன்ஸ் பார்த்தோன்னா டாப்லரோட ரெட் ஷிஃப்ட். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து ஆக்சலரேட் ஆகிட்டே இருக்குது. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அதாவது த ரேட் அட் விச் த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரே சீரான இதில் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை. அதுதான் இங்கே வந்து ராங். ஸோ நமக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 1 only.
நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நியூட்ரான் ஸ்டார்ஸ் கேன் எமிட் லைட் அண்ட் ரேடியேஷன் பட் பிளாக் ஹோல்ஸ் do not emit light or any form of radiation directly. எஸ், தட் இஸ் கரெக்ட். நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து லைட் அண்ட் ரேடியேஷன்ஸ் இருக்கும், பட் பிளாக் ஹோல்ஸில் இருக்காது. அடுத்து பிளாக் ஹோல்ஸ் ஆர் ஃபார்ம் ஃப்ரம் த கொலாப்ஸ் ஆஃப் மேசிவ் ஸ்டார்ஸ் ஆஃப்டர் அ சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் which are more massive than those formed from the neutron stars. அதுவுமே வந்து கரெக்ட். பட் இப்போ நம்ம வந்து பிகாஸ் வந்து போட்டு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்றுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இல்லை. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு இந்த பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்டார் எடுத்துட்டோம்னா எல்லா ஸ்டாருமே ஒரு பிளானட்டரி நெபுலாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதோட சைஸை பொறுத்து அது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆவரேஜ் ஸ்டார், இன்னொன்று மேசிவ் ஸ்டார். ஆவரேஜ் ஸ்டார் வந்து ரெட் ஜெயண்டாக மாறும், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோட் ஆகி பிளானட்டரி நெபுலா, அதுலேருந்து ஒயிட் டாஃப். டாஃபில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒயிட் டாஃப், ப்ரௌன் டாஃப், பிளாக் டாஃபாக கூட மாறலாம். அதுவே மேசிவ் ஸ்டாராக இருந்துச்சுன்னா இட் பிகம் அ சூப்பர் ரெட் ஜெயண்ட், அதுக்கப்புறம் சூப்பர் நோவா. இதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆகி நமக்கு வந்துட்டு பிளாக் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா நியூட்ரான் ஸ்டார். நியூட்ரான் ஸ்டார்லேயே அதோட ஸ்பீட் பொறுத்து பல்சார் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸ்லோவாக இருந்தால் மேக்னெட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஒரு சூப்பர் நோவாலேருந்து பிளாக் ஹோல் வந்துட்டு ஒரிஜினேட் ஆகுது அப்படின்றது வந்து ஸ்டேட்மெண்ட் 1க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக இல்லை. ஸோ அது வந்து நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் டார்க் மேட்டர். டார்க் எனர்ஜின்னு 2 டேர்ம்ஸ் இருக்குது. அதில் டார்க் மேட்டர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. So, matter that exists only in the black holes and cannot be observed directly. A type of matter that affects the motion of galaxies but cannot be detected directly through electromagnetic radiation. A form of matter that interacts strongly with normal matter and is detectable through direct interaction. A form of matter that emits high level of radiation but is invisible to the naked eye. Actually, dark matter அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த கேலக்ஸிஸ் மூவ் ஆகிறது எல்லாத்துக்குமே சம் கைண்ட் ஆஃப் ஒரு டைப் ஆஃப் மேட்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. பட் அது என்னன்னு நமக்கு தெரியல. அதை தான் நம்ம டார்க் மேட்டர்னு நேம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி there's also presence of the energy. ஒரு 60% அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி நம்ம என்னென்னு நம்ம இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல, அதான் டார்க் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர்னா டைப் ஆஃப் மேட்டர் தட் அஃபெக்ட்ஸ் த மோஷன் ஆஃப் கேலக்ஸிஸ் பட் cannot be detected directly through electromagnetic radiation. நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Plasmas are cooler, darker areas on the sun's surface caused by interaction with the sun's magnetic field. Solar flares are sudden intense burst of radiation from the release of magnetic energy in the sun's atmosphere. Next வந்து பார்த்தோன்னா we have sunspots. Sunspots are bright regions in the sun's surface associated with high levels of solar activity. இல்லை எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பிளேஜஸ் ஆர் கூலர் டார்க் ஏரியாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது டார்க் ஏரியாஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலி வந்து பிளேஜஸ் வந்து நமக்கு பிரைட்டாக இருக்கக்கூடிய ஏரியாஸ். இது வந்து பார்த்தோன்னா சன்ஸ்பாட் பக்கத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடியும் டியூரிங் ஹை பீரியட்ஸ் ஆஃப் சோலார் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். பிளேஜஸ் ஆர் நாட் டார்க் ஏரியாஸ், பிளேஜஸ் ஆர் த பிரைட் ஏரியாஸ். அதே மாதிரி சோலார் ஃப்ளாஷ் வந்து கரெக்டு. சன்ஸ்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ தீஸ் ஆர் த கூலர் டார்க் பேச்சஸ். இதெல்லாம் வந்து டார்க் பேச்சஸ். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து இந்த 1 and 3 ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிஸ்டேக். ஸோ பிளேஜஸ் வந்து பிரைட் ரீஜன்ஸ் இந்த சன் சர்ஃபேஸ் டிபிக்கலி ஃபவுண்ட் நியர் த சன்ஸ்பாட் டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் ஹை சோலார் ஆக்டிவிட்டி. சோலார் ஃப்ளேர் அப்படின்றது இன்டர்ஸ் பஸ்ட் ஆஃப் ரேடியேஷன் காஸ்ட் பை த ரிலீஸ் ஆஃப் மேக்னெட்டிக் எனர்ஜி இந்த சன்ஸ் அட்மாஸ்பியர். அடுத்து சன்ஸ்பாட் அப்படின்றது தான் த கூலர் டார்க் பேச்சஸ் ஆன் த சன் சர்ஃபேஸ் காஸ்ட் பை சன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ஹிபிட்டிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் டு த சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த இன்னர் அண்ட் தி அவுட்டர் பிளானட். ஸோ இன்னர் பிளானட்ஸ் அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் தே ஹேவ் ஷார்ட்டர் ரொட்டேஷனல் பீரியட் கம்பேர்ட் டு தி அவுட்டர் பிளானட் லீடிங் டு ஷார்ட்டர் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நமக்கு வந்துட்டு 2 ஃபார்ம் ஆஃப் மோஷன் இருக்குது. ஒன்று வந்து ரொட்டேஷன், இன்னொன்று வந்து ரெவல்யூஷன். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த இன்னர் பிளானட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு லாங்கர் ரொட்டேஷன் பீரியட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஹையர் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அண்ட் மோர் ப்ராமினன்ட் ரிங் சிஸ்டம் கம்பேர்ட் டு இன்னர் பிளானட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். நம்ம வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன், யுரேனஸ் அவங்களாம் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்படின்றது ஹை. பட் வேற நமக்கு இன்னர் பிளானட்ஸில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்படின்றது கம்மி. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து கரெக்ட். பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து ராங். ஸோ ஏன்னா நமக்கு அவுட்டர் பிளானட்ஸ் ஜென்ரலி ஹேவ் ஷார்ட்டர் ரொட்டேஷன் பீரியட் தட் இஸ் ஃபாஸ்டர் ரொட்டேஷன் லீடிங் டு த ஷார்ட்டர் டேஸ். வேறஸ் த இன்னர் பிளானட்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு லாங்கர் ரொட்டேஷனல் பீரியட்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ரொட்டேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கிறனால. அதே மாதிரி அவுட்டர் பிளானட்ஸில் மோர் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கும் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் ரிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டனோட ப்ராமினன்ட் ரிங்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். வேறஸ் இன்னர் பிளானட்ஸ் ஹேவ் fewer moons and then no substantial rings.